ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபாகர்மான்னு போட்டிருக்கோம். வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா, ரொம்ப பெரிய விசேஷமான நாள், வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா. 20ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும், அதாவது ரிக் யஜுர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதும், தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் அந்த ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணுறது பெரிய விசேஷம். 22ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தின்றதெல்லாம் மகா சங்கரஹர சதுர்த்தி வருது. அது தவிர பார்த்தோம்னா அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. மத்தியானம் 2:31 4:1 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம்னா 8 நாள் தான் கண்ணு முழிப்பு. அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது, நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம், போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 4:01 - 36 நிமிஷம் அப்படின்னு பார்த்தேனால் கிட்டத்தட்ட 3:25 ஒரு 36 நிமிஷத்துக்கு ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம். இந்த காலகட்டத்தில் ராகு காலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, குளிகை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும், அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்கும் அது கட்டுப்படாது. அதில் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 22ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:30 2:31 4:01 வரலும் இருக்குது. 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது முருகனுக்கு வேண்டிக் கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது. இது தேய்பிரை சஷ்டி. இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள், கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள். அதை தவிர பணமுடை இருப்பதற்கு, அதற்கு போவதற்கு அந்த கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது. ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது. அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக. சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தேனால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை. சரி, இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ராசியாக கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தேனால் அதாவது 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தொல்லைகள் சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது மிகவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும், அதாவது 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவருமான செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். உங்களுக்கு 5, 10க்கு உண்டானவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக
ரியல் எஸ்டேட் இந்த துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம், வயல்வெளிகள் வச்சு அதில் வந்து தானியங்கள் இது பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க. இந்த முயற்சிகளில் சில செட்பேக்ஸ் வரும், இருந்தாலும் முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சி அதுக்கு பிறகு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய துவனியே வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்கும். நான் தான் என்ற ஒரு இதுவோடு பேசக்கூடிய விஷயமாக எல்லாத்தையும் பேசுவீங்க. ராசியிலேயே புத பகவான் தனித்து இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் 19ஆம் தேதி. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. மாலை ஒரு 8:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதன் சந்திரன் 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்வைப்படுறதும், சந்திர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்துறை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல 19ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 21ஆம் தேதி இரவு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி நெல் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த வாரம் பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது பௌர்ணமி யோகம் வருது. அதை தவிர சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவானாக இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய வெளியூர் வெளிமாநிலம் போனோம், அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். ராசிநாதனே 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் அதீதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அதுவும் வந்து இந்த விவசாயம் இந்த மாதிரியான தொழில்கள் பார்க்குறதும், அதை தவிர வந்து இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் பயிரிடுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா எளிதில் அழுகும் பொருட்களில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே போய் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த காலபைரவரை சேவிக்கிறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.